அண்மை செய்தி. திமுக காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களாக திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரை திமுக வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக். வணக்கம். நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு இழுபறிக்கு பிறகு தற்போது திமுக மற்றும் காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை முடிவுற்று ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்ற 28+1 என்ற அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா, காங்கிரஸ் நீடிக்குமா என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் பல்வேறு விவாதங்கள் வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது திமுக காங்கிரசுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. எண்ணிக்கையில் அடிப்படையில் முதற்கட்டமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்த வாரம் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகள் என்று தொகுதிகளை அடையாளம் காணும் பணியில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் 25 இடங்களை பெற்ற காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 28 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த 28 இடங்களை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் சிறப்பு குழு அமைத்து அந்த குழுக்கள் மூலியமாக காங்கிரசுடைய உறுப்பினர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல் வழங்கப்படும். அதற்கான பணிகளை திமுக முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சியினுடைய தொகுதியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டியது உங்களுடைய கடமை என்றும், ஒருவேளை அவர்கள் தோல்வியடைந்தால் மாவட்ட நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுப்பு என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்தார். உங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட தற்போது கூட்டணி கட்சிக்கு கிடைக்கின்ற இடமும் சேர்த்து நான் தான் முதலமைச்சர், அவர்கள் வெற்றி பெற்றால் தான் நான் முதலமைச்சர் ஆக வேண்டும், எனவே அவர்கள் வெற்றி பெற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது என்று மாவட்ட நிர்வாகத்திடம் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார். அதன் மட்டுமல்ல, யாராவது ஒருவர் தோல்வியடைந்தாலும், குறிப்பாக கூட்டணி கட்சிக்கு கொடுத்த எந்த ஒரு வேட்பாளர் தோல்வியடைந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர்கள் பொதுக்குழுவின் போது எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலே நாளை முதல் அந்த பிரச்சார பயணத்துக்கான குழு அமைக்கப்பட இருக்கிறது. திமுக சார்பில் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பாக என்றும் சொல்லப்படுகிறது. வருகின்ற 9ஆம் தேதி திமுகவினுடைய மாநில மாநாடு துவங்குகிறது. இந்த மாநில மாநாட்டிற்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்குள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி அடையாளம் என அனைத்து முடிவெடுக்கப்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் தற்போது 28 இடங்கள், பெரிய கட்சி என்ற அடிப்படையில் 28 இடங்கள் பிரிக்கப்பட்டன. ஏனைய இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கத்தில் தான் இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே 21 கட்சிகள் தற்போது திமுக கூட்டணி இருக்கிறது. இதில் பெரும்பான்மையான கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டும்தான் இடம் கொடுக்கப்பட இருக்கிறது. 28 இடங்கள் காங்கிரஸ் கொடுப்பதன் மூலம் திமுக இந்த முறை 2021 தேர்தலை போலவே 173 இடங்களில் போட்டியிடுவதற்கான சாத்தியங்கள் இல்லை, குறைவாகத்தான் போட்டியிடுகிறார்கள். கடந்த தேர்தலை போல 173 இடங்களில் இல்லாமல் இந்த முறை குறைவாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிக உள்ளே வந்து இருக்கிறது. அதே போல ஒரு கட்சி என்ற ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் பல்வேறு கட்சிகள் 5 கட்சிகள் உள்ளே வந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கான இடங்கள் கொடுக்க வேண்டும். இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட குறைவாகத்தான் திமுக இந்த முறை உதயசூரன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் நாங்கள் CS சின்னத்தில் நிற்போம் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் கடந்த முறை 6 நின்ற அந்த எண்ணிக்கையும் தற்போது குறைவாக இருப்பதன் அடிப்படையில் சுதேசூரன் நிற்பதற்கான வேட்பாளர்கள் எண்ணிக்கையும் குறைந்து காணப்படும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இடங்கள் அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்லை, அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் தான் மண்டல பொறுப்பாளர்கள் முதல் தொகுதி பார்வையாளர்களை தொடர்ச்சியாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக சார்பில் 3 வேட்பாளர்கள் நியமித்திருந்தார்கள் வருகின்ற மாநிலங்களவை உறுப்பினருக்காக. ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக கூடிய திருச்சி சிவா அவர்தான் மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, புதிதாக புதிய வேட்பாளராக ஒவ்வொரு முறையும் புதியவர்களுக்கு வாய்ப்பு தரப்படும். கடந்த முறை என்ஆர் இளங்கோவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் தற்போது சிறுபான்மைத்துறை சார்பில், அதாவது சிறுபான்மையில் ஒரு முக்கியமான ஆளாகவும் திமுகவினுடைய கொள்கை வீரராகவும் திமுகவினுடைய பிரச்சாரங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கூடுதலாக 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டால் அப்துல்லாவுக்கும், புதுக்கோட்டை அப்துல்லாவுக்கும் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கான காரணம் காங்கிரஸ் திமுகவுடனான ஒப்பந்தத்தின் காரணமாக ஒரு இடத்தை காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக கூட்டணியில் ராஜ்யசபாவாக இருந்த வைகோ தற்போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ப. சிதம்பரம், அந்த வரிசையில் சுதீஷ் அவர்களும் தற்போது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினரும் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தனக்கு கிடைத்த 4 இடங்களில் 2 இடங்களை தற்போது திமுக
காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் 2 இடங்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறது. பல்வேறு இழுபறிகளுக்கு மத்தியில் விரைவில், அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் கூட இன்னும் ஒரே நாள், அதாவது இன்றைய தினத்தில் விட்டுவிட்டால் நாளை நாமினேஷன். எனவே இன்றைய தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திமுக தற்போது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. திமுக தற்போது காங்கிரசுடனான உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. பல்வேறு இழுபறிகள் 21, அதாவது 15 துவங்கிய திமுக 28 வந்து நின்றது. 41 துவங்கிய காங்கிரஸ் கட்சியும் 28 வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திற்கு முக்கியமான காரணம் திமுக காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளுமே கடந்த 3 பொதுத் தேர்தலாகவும் உள்ளாட்சி தேர்தலாகவும் பல்வேறு வெற்றிகளை குறிப்பிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடிப்படையாக வைத்தால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் துவங்கியிருக்கிறது. எனவே காங்கிரஸை வெளியே அனுப்புவதற்கான எந்த ஒரு நிர்பந்தமும் திமுக ஏற்படுத்தவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் திமுக விட்டு வெளியேறுவதற்கான எந்த ஒரு சில முன்னணி தலைவர்கள் பல்வேறு விஷயங்கள் கூறினாலும் கூட காங்கிரசினுடைய மாநில தலைமை திமுகவுடன் நெருக்கமாக இருப்பதன் காரணமாக திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருக்கிறது. இந்த கூட்டணியில் முக்கியமாக பங்கீட்டவர்கள் கனிமொழி அவர்கள், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியதற்காக தொடர்ச்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதே போல இந்த கூட்டணியை இன்னொருவர், அதாவது ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினார். சோனியா காந்தி அவர்களும் தொலைபேசியின் வாயிலாக பேசி இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த மூவருக்கும் தான் மிகப்பெரிய ரோலாக இந்த கூட்டணியில் உறுதிப்படுத்தியதற்காக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய மேலிட தலைவர்கள் எல்லாம் பல்வேறு முரண்பாடுகள் கொடுத்தார்கள். நாங்கள் எல்லாம் எஞ்சுவர் நடத்தவில்லை, எங்களை கூட்டணியை ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று குறிப்பிட்ட நிலையில் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியது முக்கியமாக மூவர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருத்தர் கனிமொழி, சோனியா காந்தி மற்றும் ப. சிதம்பரம். இவர்கள் மூவரும் தான் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை என்றால் இதில் கூட்டணி தொடருமா என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. எனவே அதாவது ராகுல் காந்தி கனிமொழி அவர்கள் நேரில் சந்தித்ததும், ப. சிதம்பரம் முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்தும், வேணுகோபால் அவர்கள் முதலமைச்சர் நேரில் சந்தித்தும் பல்வேறு விஷயங்கள் திரைமறைவாக நடைபெற்றன. தற்போது செல்வ பெருமகை பேசும் பொழுது ஏற்கனவே முதற்கட்டமாக நாங்கள் வந்து பேசினோம், 2ஆம் கட்டமாக நாங்கள் வரும்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது என்று எளிதாக கிடந்து விட்டு போனார். அது அப்படி இல்லை. இதற்கு முன்னதாக 15 முறைக்கு மேற்பட்ட அமர்வுகள் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக 2 கட்சிகளுமே பேசியது என்பதுதான் உண்மை. அது மட்டும் அல்லாமல் பல்வேறு தலைவர்கள் ஒருவருக்கு சந்தித்து இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசினார்கள் என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வகிப்பதற்கான ஒப்பந்தம் தற்போது செயல்பாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.